ஹலோ வேர்ல்ட், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கீரையை பற்றின ஒரு டீட்டெயில் தான். அந்த கீரையோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டா, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, ப்ளஸ் நெட்டில் கொஞ்சம் பார்த்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா நான் இப்போ என் பசங்களை சாப்பிட வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட நான் சும்மா கொடுத்தேன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இதே சம் டீட்டெயில்ஸு நான் இந்த கீரை வாங்கினேன், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன அதை சாப்பிட்டா என்ன ஒரு சக்தி கிடைக்கும், இதையெல்லாம் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து ஈஸியாக ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிறாங்க. ஓகே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் பெரிய பையன் சாப்பிடும்போது என்னோடய சின்ன பையனும் ஓகே எனக்கும் கொடுங்கன்னு சொல்லி ஆர்வமாக வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்து நான் சாப்பிட கொடுக்கும்போது இந்த காய்கறிகளையோ இந்த கீரை வகைகளையோ இல்லை மற்ற ஃப்ரூட்ஸுகளையோ எனக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணாலும், இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்தாலும் உங்கள் குழந்தைகளையும் சாப்பிட வைக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறையா குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் கூட இந்த கீரைகளை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சாப்பிட்ணுமான்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்காமல் இருக்குதுன்னா, நம்ம இதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டோம்னாலே, நம்ம சத்துக்களையும் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டாலே நம்ம அதை சாப்பிட்ருவோம் இல்லைங்களா? அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவையும் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் கொஞ்சம் கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், படித்தும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டீட்டெயில்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்களையும் சாப்பிட வைங்க. ஓகேங்களா? வாங்க கீரை எப்படின்னு பார்ப்போம். இந்த கீரை பேர் வந்து அரைக்கீரைங்க. எங்கள் திருச்சியில் நாங்கள் இது அரைக்கீரைன்னு சொல்கிறோம். இது வந்து கட்டு 20 ரூபா. நோட் பண்ணிக்கோங்க, வெறும் கட்டு 20 ரூபாங்க. இந்த 20 ரூபாய்க்கு நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு இப்போ கேட்டிங்கன்னா நானே ரொம்ப இப்படியெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ முருங்கைக்கீரை சொல்கிறோம் இல்லைங்களா? முருங்கைக்கீரை இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த முருங்கைக்கீரைக்கு அடுத்ததாக இந்த கீரை பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வருது. இது வந்து மினுமினுக்கும் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா இதை சாப்பிட்டோம்னா நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் சரியாகும். ஸ்கின்னில் வர ட்ரை ஆகட்டும், இல்லை ஒரு இச்சிங் ஆகட்டும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த கீரை ரெகுலராக நம்ம எடுக்கும்போது அது சரியாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்லீரல், பித்தப்பை, இந்த மாதிரி உள்ளே இருக்க ஆர்கன்ஸ்க்கும் இந்த கீரை வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு மெடிசனாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிளட் ஊறுறதாகட்டும், சளி கட்டுறது, கபம், காய்ச்சல், குளிர், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே க்யூரிங் இந்த கீரை யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் பெரிய இது என்னென்னா, நம்ம ஆஃப்டர் டெலிவரி நம்ம உடம்புல சத்தே இல்லாத மாதிரி இருக்குங்க. அந்த டைமுக்கு என்ன பண்ணோன்னா, கண்டினியூவாக 21 டேஸ் இந்த கீரையை சின்ன வெங்காயம் போட்டு நெய்யில் வறுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு பலம், முருங்கைக்கீரை சாப்பிட்டா என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதை வச்சு சூப்பும் கீரை மசியலும் பண்ண போகிறோம். நாங்கள் சாப்பிட்டு இந்த பசங்களுக்குமே நான் சொல்லி தான் சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் கொடுக்கும்போது உங்கள் பசங்களுக்கு அதில் இருக்க பெனிஃபிட்ஸையும் அதில் இருக்கிற சத்துக்களையும் சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்குங்க. ஸோ எல்லோரும் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.